So good evening everybody. இன்னைக்கு வந்து என்னன்னா கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் ஏற்கனவே வந்து ஸ்லைட்ஸ்ல பார்த்துருக்கோம், கிளாஸ்ல பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ இன்னைக்கு வந்து சில எக்ஸாம்பிள்ஸ் வந்து இன்னைக்கு பார்க்கலாம். அது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட் சப்ஜெக்ட்ஸ் சம்ஸ் வந்து நம்ம இதில் பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த கிராஃப் கொடுத்துருக்காங்க. This relates temperatures to white temperature x சொல்லியிருக்காங்க. அதாவது Fahrenheit to Celsius ஒரே டெம்பரேச்சர் இதை சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா you can see here 0லேருந்து 32 வந்து 20லேருந்து 68. ஸோ 2 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து ஃபைண்ட் தி ஸ்லோப் அண்ட் தி y இன்டர்செப்ட் கேட்டிருக்காங்க. நமக்கு 2 பாயிண்ட் இருந்தாலே நம்ம என்ன பண்ணுவோம், இதை வந்து x1 y1 வச்சுப்போம், அடுத்து வந்து x2 y2 வச்சுப்போம் இல்லையா? ஸோ இதுதான் இங்கே இருக்கு. இது x1, இது வந்து y1, இது வந்து x2, இது வந்து y2. அப்போ சேஞ்ச் இன் y கோஆர்டினேட் சேஞ்ச் இன் x கோஆர்டினேட் கொடுத்திருக்காங்க. இது வந்து நம்ம x2 minus x1 y2 minus y1 by x2 minus x1 நம்ம சொல்லி படிக்கலாம். 2 பாயிண்ட் ஃபார்ம் வச்சு நம்ம கொண்டு போய்க்கலாம். ஸோ y2 minus y1 divided by x2 minus x1. ஸோ இதான் நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு x2 தெரியும், y2 எல்லாமே சப்ஸ்டிட் பண்ணுங்க, you get the value of 1.8. இது வந்து நம்ம ஸ்லோப் கண்டுபிடிச்சிட்டோம். how to find out the y intercept. y intercept என்ன சொல்லியிருக்கோம், x is equal to 0 ஆயிடுச்சு. y axis னா x is equal to 0 ன்னு தெரியும். ஸோ y is equal to b அப்படின்னு பார்த்துருக்கோம் ஏற்கனவே. நம்ம வந்து ஏன்னா வந்து ஒரு கிராஃப் வந்து பார்த்தீங்கன்னா cuts the y axis அப்படின்னா நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் y is equal to b அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ அந்த கண்டிஷன் வந்து பின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இங்கே பின்ற வேல்யூ தான் என்னதுன்னா 32. நெக்ஸ்ட் கேட்டிருக்காங்க ரைட் an equation of the line கேட்டிருக்காங்க. நமக்கு என்ன தெரியும், ஸ்லோப்பு இன்டர்செப்ட். அப்போ என்ன அர்த்தம், y is equal to mx plus c. இப்போ m தெரியும் உங்களுக்கு, c யோட வேல்யூ தெரியும். this is c and this is m. சப்ஸ்டிட் பண்ணுங்க, it is this equation. Next question பார்த்தீங்கன்னா what is the mean temperature of the earth in Fahrenheit degree if its mean temperature is 25 degrees Celsius சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா when x 25 இருந்துச்சுன்னா what is the y value? ஓகேவா? அப்போ உங்களுக்கு என்ன தெரியும், x வேல்யூ தெரியும், சப்ஸ்டிட் பண்ணுங்க x க்கு பதிலா. ஸோ இங்கே 25 கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ 9 into 5 என்ன வரும், 45 plus 32 77. ஞாபகம் இருக்கு, அந்த கன்வர்ஷன் ஞாபகம் இருக்கா, when converting to Celsius to Fahrenheit நம்ம இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுவோம். அதான் இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க டெம்பரேச்சர். ஸோ மீன் டெம்பரேச்சர் ஆஃப் தி எர்த் இஸ் 77 டிகிரி Fahrenheit. ஓகே, ஸோ கிராஃப்லேருந்து நம்ம வந்து ஸ்லோப் கண்டுபிடிக்கிறோம், y இன்டர்செப்ட் கண்டுபிடிக்கிறோம், ஈக்குவேஷனாக ஃபார்ம் பண்ணுறோம். சப்போஸ் x 25 இருந்தால் என்ன வேல்யூ வருது அப்படின்றத பார்த்துருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஸோ கொஸ்டினை பார்த்து யாரும் ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னு பயப்பட வேண்டாம். ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட், 2 பில்டிங் கொடுத்துருக்காங்க, டிஃப்ரெண்ட் ஹைட்டு. ஸோ இது ஒரு பில்டிங், இது ஒரு பில்டிங், டிஃப்ரெண்ட் ஹைட்ஸில் கொடுத்துருக்காங்க. ஒரு ராட் அட்டாச் பண்ணுறாங்க, ஹெவி ராட் அட்டாச் பண்ணியிருக்காங்க. ஃப்ரம் இதுலேருந்து ஒரு 6,10லேருந்து 14,12. ஃபைன் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. என்ன தெரியும் உனக்கு, இந்த பாயிண்ட் தெரியும், இந்த பாயிண்ட் தெரியும். அப்போ 2 பாயிண்ட்ஸ் தெரியும். 2 பாயிண்ட்டுக்கு வந்து நம்ம ஈக்குவேஷன் எப்படி எழுதுவோம், y minus y1 by y2 minus y1 is equal to x minus x1 by x2 minus x1. இது நாம் நார்மலாக எழுதுறது தான் இல்லையா? ஸோ இது வந்து x1 y1, இது வந்து x2 y2. சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஸோ y2 வந்து என்னது, ஸோ y1 வந்து 10, y2 வந்து 12. ஸோ 12 minus 10 தான் இங்கே என்ன போட்டிருக்காங்க, 2ன்னு எழுதியிருக்காங்க. அதே மாதிரி 14 minus 6 வந்து 8. பார்த்தீங்கன்னா ஸோ 12 minus 10 போட்டிருக்காங்க, 14 minus 6, ஸோ 2 by 8. இப்போ என்ன பண்ணுங்க, ஜஸ்ட் cross multiply. என்ன வரும், 8y minus 80 is equal to 2x minus 12.
ஓகே, இப்போ அப்படியே வச்சுக்கோங்க, 2 அப்படியே வச்சுக்கோங்க, y எல்லாத்தையும் கொண்டு வந்துருங்க. ஸோ 2x minus 8y plus 80 minus 12. அப்போ என்ன வரும்? 2x minus 8y plus 68. இது எல்லாத்திலும் 2 ஆல் டிவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ டிவைட் பண்ண வரும்னா டிவைடிங் பை 2னா x 4 34. ஸோ அதான் என்னுடைய ஈக்குவேஷன். ஸோ கொஷின் பார்த்து பயப்பட வேண்டாம். 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, அதுக்கு ஈக்குவேஷன் எடுங்க. ஸோ 2 பாயிண்ட் கொடுத்தா நமக்கு என்ன ஈக்குவேஷன்றது தெரியும், ஸ்ட்ரெயிட்டான ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் கொஷின். A mobile phone is put to use when the battery power is 100%. இல்லையா? இப்போ இந்த பேட்டரி வந்து 100% நம்ம யூஸ் பண்ணிப்போம். The percentage of battery power y remaining after using the mobile phone for x hours is assumed to be. Assumed to be ன்னு கொடுத்துட்டாங்க. ஈக்குவேஷன் கொடுத்தாங்க, y is equal to mx plus ன்னு கொடுத்துட்டாங்க. Draw a graph of the equation சொல்லியிருக்காங்க. ஏன் சொல்லியிருக்காங்கன்னா இந்த இடத்துல வந்து x for x hours சொல்லியிருக்காங்க. Battery is 100%. Okay, so first வந்து draw a graph of the equation சொல்லியிருக்காங்க. So minus 0.25x plus 1. இது வந்து ஹவர்ஸ், இது வந்து பேட்டரியோட பவர். இந்த பர்சன்ட் பேட்டரி பவர் y கொடுத்துருக்காங்க, mx கொடுத்துருக்காங்க. கிராஃப் மாதிரி சொல்லியிருக்காங்க இல்லையா? ஸோ 4 ஹவர்ஸ் கொடுத்துருக்காங்க. 4 ஹவர்ஸ்க்கு வந்து 1. ஏன்னா அப்படி தான் இங்கே கொடுத்துருக்காங்க. மைனஸ் 0.25 எக்ஸ் பிளஸ் 1. எக்ஸ் வந்து இந்த வேல்யூ, ஒய்யோட வந்து இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இட் இஸ் திஸ் வேல்யூ. 60%, 40% அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. Find the number of hours elapsed if the battery power is 40%. பேட்டரி பவர் வந்து 40% இருந்தால் எவ்வளோ ஹவர்ஸ் ஆகும்? நெக்ஸ்ட் வந்து how much time does it take so that battery has no power? 60-40 பிரிச்சிருக்கோம். அடுத்து பவரே இல்லைன்னா எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. You can see battery is 40%னா y வந்து 0.40. 40%னால இது வந்து 40/100 வந்து 0.40 is equal to minus 0.2x plus 1. ஸோ இந்த இப்படி வரும். இப்போ வந்து என்ன ஆகும்? மைனஸ்னா என்ன பண்ண, -1 ஆகிடும், 0.60 வரும். இங்கே ஒரு மைனஸ் இருக்கும், இதில் மைனஸ் இருக்கும், ரெண்டும் கேன்சல் ஆகிடும். ஸோ 0.60/0.25 2.4 ஹவர்ஸ் நமக்கு தேவைப்படும். பேட்டரி பவர் 0 அப்படின்னு அர்த்தம், y வந்து 0 ஆகிடும் அர்த்தம். இப்போ 0 ஆயிடுச்சுன்னா என்ன அர்த்தம்? இந்த 1 இங்கே வந்துடும். ஸோ -1 ஆகும், இந்த மைனஸ் அந்த மைனஸ் கேன்சல் ஆகிடும். 0.2x is equal to 1, x is equal to 4 hours. ஏன்னா 1/0.25 அப்படின்னு 1/0.25. ஓகேவா? 1/0.25 வந்து 4 hours. சப்போஸ் இப்படி வந்து தெரியும் பார்த்தீங்கன்னா multiply by 100 on both sides. அப்போ என்ன வரும்னா 100 divided by இந்த 0.25 2 decimals இல்லையா? ஸோ 1 2 25 மட்டும் வரும். ஸோ 100/25 வந்து என்ன ஆகும்? 4 hours. ஸோ ஆஃப்டர் 4 ஹவர்ஸ்க்கு அப்புறம் பேட்டரி the phone will have no power. ஸோ கொஸ்டின் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து 40% இருந்தால் என்ன ஆகும்? that is 0.4. நோ பவர் தான் இருக்கும். ட்ரா கிராஃப் ஆஃப் தி ஈக்குவேஷன். நீங்கள் வந்து என்ன பாயிண்ட் வேணால் எடுத்துக்கலாம். 100%னால என்ன எடுத்துக்கலாம்? 4 ஹவர்ஸ் எடுத்துருப்பாங்க. 4 ஹவர்ஸ்ல மட்டும் தான் நமக்கு 1% கிடைக்கும். Okay. A line makes positive intercepts on coordinate axis whose sum is 7 and it passes through -3,8. Positive intercept சொல்லியிருக்காங்க இல்லையா? On coordinate axis. அது வந்து coordinate axis. X and Y இருந்தால் தான் அது வந்து coordinate axis. Sum is 7. அப்போ X ஓட intercept வந்து A, Y ஓட intercept வந்து என்னது? B. So A plus B is equal to 7 or B is equal to 7 minus A. நம்ம வந்து இதை ஏக்கு பதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம், இல்லை பிக்கு பதிலாகவும் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ இங்கே பிக்கு பதில் என்ன பண்ணியிருக்காங்க? 7 minus A சப்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்க. இது வந்து இன்டர்செப்ட் ஃபார்முலா.
ஓகே, இப்போ வந்து டூ 7 minus அடுத்து பாயிண்ட் கொடுத்துருக்காங்க -3,8 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன பண்ணணும், எக்ஸுக்கு பதிலாக -3, ஒய்க்கு பதிலாக 8. ஸோ கிராஸ் மல்டிப்ளை. ஸோ -3 in 7 minus a plus 8 into a is equal to a into 7 minus a. நான் வச்சுக்கணும். இது ரெண்டும் இன்டூ ஆகும். இந்த இன்டூ பண்ணுறது எங்கே போகும் அப்படின்னா இங்கே போயிடும். ஸோ a into 7 minus a. இப்போ இது ரெண்டுமே சேம் டெசிமல் சேம் நம்பர்னா நம்ம இது இன்டூ பண்ண தேவையில்லை, வெறும் அந்த மாதிரி போடுவோம். இது வந்து டிஃப்ரெண்ட் நம்பர்னால நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். ஓகே, ஸோ எக்ஸ்பாண்ட் பண்ணுங்க. -27 plus 3a 8a 7a plus a squared minus a squared. ஸோ இங்கே a squared எப்படி வந்துடும், 3a plus 8a 11a, இங்கே -7 வந்துச்சுன்னா என்ன ஆகும், 4a minus 21 is equal to 0. இதை ஃபேக்டரைஸ் பண்ணுங்க. இது உங்களுக்கு தெரியும், ஃபேக்டரைஸ் பண்ணுறது எப்படின்னு தெரியும். Since a is positive, we have a is equal to 3 and b is 7 minus 3 வந்து 4. So a வந்து 3, b வந்து 4 is equal to 1. ஸோ இதான் உன்னுடைய ரெக்வயர்ட் ஈக்குவேஷன். இது வந்து மேலே போகும், கிராஸ் மல்டிப்ளை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கண்டிஷன்ஸில் நம்ம அப்ளை பண்ண போனோம். கொஞ்சம் இம்பார்ட்டண்டான ப்ராப்ளம். சர்க்குலர் கார்டன் இஸ் பவுண்டட் பை அ கிராஸ் ரோடு அண்ட் ஈஸ்ட் அவென்யூ. இந்த ரெண்டு இடத்துல இங்கே கிராஸ் ரோடு இருக்கு, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் அவென்யூ இருக்கு. இது ரெண்டும் நடுவில் தான் என்ன இருக்குன்னா அந்த சர்க்குலர் கார்டன் இருக்கு. கிராஸ் ரோடு இன்டர்செக்ட் நார்த் ஸ்ட்ரீட் அட் டி இதில் மீட் ஆகுது. அதே மாதிரி ஈஸ்ட் அவென்யூ அட் இ, ஈஸ்ட் அவென்யூ அட் இன்னு சொல்லியிருக்காங்க, இந்த இடத்துல மீட் ஆகுது. AD is tangential. ஓகே, AD is tangential. இப்போ இது பார்த்தீங்கன்னா ஏவும் டி வரைஞ்சனா எப்படி இருக்கும் பாரு, ஒரு சர்க்கிளுக்கு டேஞ்சன்ட் வரைஞ்சிற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ ஏ பாயிண்ட் வந்து 3,10. ஸோ இந்த ஃபிகர் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா ஃபைண்ட் தி ஈக்குவேஷன் ஆஃப் ஈஸ்ட் அவென்யூ, அதே மாதிரி நார்த் ஸ்ட்ரீட்டு, அதே மாதிரி கிராஸ் ரோடு. ஸோ மூணே கண்டுபிடிக்கும். அடுத்து வந்து எங்கே இன்டர்செக்ட் ஆகுது, ஈஸ்ட் அவென்யூலும் நார்த் ஸ்ட்ரீட்லையும். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் அவென்யூ வந்து எங்கே கண்டா பார்த்துக்கோங்க, சி அண்ட் டி கவர் ஆகுது. ஈஸ்ட் அவென்யூ வந்து இந்த பக்கம் இருக்கு இல்லையா, அப்போ சி அண்ட் டி இந்த பாயிண்ட் வந்து டச் ஆகுது. அப்போ என்ன, y minus y1 by y2 minus y1 by x by x minus 1 by x2 minus y1. இது வந்து நம்ம ஃபார்முலா ஏற்கனவே படிச்சிருக்கோம். நான் 2 பாயிண்ட் இருக்கு இல்லையா, 2 பாயிண்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணி நம்ம எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் பார்க்கலாம். Since the point D lie vertically above C, the x coordinate is 0. நல்லா வச்சுக்கோங்க, பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, சிக்கு மேலே இருக்கிறதுனால இந்த பாயிண்ட் வந்து எக்ஸ் கோஆர்டினேட் என்னவாகும், 0வா இருக்கும். Since any point on north street has x coordinate value 0, north street என்னவாகும், கண்டிப்பா 0 தான் வரும். இப்பதான் தெரியும் D வந்து பாருங்க எங்க இருக்குன்னு, vertically above this. அப்ப என்ன ஆகும்னா x வந்து ஃபுல்லாவே 0 தான் இருக்கும். நம்ம ஒரு கிராஃப் பார்த்தோம் இல்லையா, ஃபர்ஸ்ட் கிராஃப் அந்த மாதிரி இருக்கும். அடுத்து கிராஸ் ரோடு, கார்டன் எங்க இருக்கு பார்த்தீங்கன்னா M and A கிட்ட வருது. அப்போ வந்து காணிக்கலாமா, y2 minus y1 by x2 minus x1. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணும் இந்த இடத்துல. y2 minus y1 divided by x2 minus x1. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணும். Since the cross road is perpendicular to MA, the slope of the cross road is m1 into m2 is equal to -1. இல்லைன்னா 1 by m1, 1 by -1 by m1 போடாலும் you can write it. இப்படியும் எழுதலாம். இப்படி போகிறதுக்கு பதிலாக you can write as perpendicular slopeனால -1 by mனா அந்த சர்க்கிள் வந்து டேஞ்சென்ட்டாக இருக்கிறதுனால ஆல்வேஸ் இட் இஸ் பர்பெண்டிகுலர் அப்படியும் போடும். ஸோ இது வந்து ஸ்லோப் கிடச்சிருச்சு. பாயிண்ட் என்னது 3,10, ஏன்னா MA இல்லையா, ஸோ ஸ்லோப் பண்ணிச்சு, பாயிண்ட் இருக்கு. ஸோ y minus y1 is equal to m into x minus x1. y minus y1 is equal to m into x minus x1. ஒரு பாயிண்ட் ஒரு ஸ்லோப்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் போயிட்டே இருக்கலாம் இந்த ஈக்குவேஷன் வச்சு. ஸோ 3 வந்துட்டு பண்ணுங்க. ஸோ 3y minus 30 equal to 4x minus 12 கொடுத்துருக்காங்க. If D is 0, k, then D is a point on the cross road. இப்போ x is 0, y k. ஸோ முன்னாடி ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. அப்போ உங்களுக்கு எந்த கிடைக்கும்னா D ஓட பாயிண்ட் கிடைக்கும்.
ஓகே, அதே மாதிரி டு ஃபைண்ட் இ லெட் இ பி q, 2. Put y is equal to 2 போட்டீங்கன்னா you will get the q is equal to -3. அப்போ வந்து நாசிட் வந்து 0,6ல மீட் ஆகுது, ஈஸ்ட் வந்து -3,2ல மீட் ஆகுது. ஜஸ்ட் சப்ஸ்டியூஷன் தான் இதுல, இது அவ்வளோ ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. பட் கோ கேர்ஃபுல்லி, அவ்வளோதான். தேங்க்யூ.